ஓகே, டாம்லாம் முடிச்சாச்சு. ஓகே, இன்னைக்கு வந்து அனானிமஸ் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ வந்து இது அனானிமஸ் ஃபங்க்ஷன்றது ஒரு சின்ன டாபிக் தான், பட் ஆனால் நிறைய இடத்துல வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஈவன் நம்மளே வந்து நம்ம ஓகே சில இடத்துல வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம். அனானிமஸ் ஜேஸ். ஸோ அனானிமஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்னா, ஸோ யூஸ்வலாகவே நமக்கு வந்து ஃபங்க்ஷன்னா என்னன்னு தெரியும். ஸோ ஃபங்க்ஷன் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஃபங்க்ஷன் கீவேர்ட் போட்டு அதுக்கு ஏதாவது ஒரு நேம் வந்து லைக் சும்மா ஆடுன்னு ஏதோ ஒன்று வச்சுட்டு, ஸோ இந்த மாதிரி வந்து பேரந்தசிஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் வந்து இந்த மாதிரி கர்லி பிரேசஸ் வந்து ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் யூஸ்வலாக நம்ம நார்மல் ஃபங்க்ஷன் பார்த்தோம். இது வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து நமக்கு கிளியராக தெரிஞ்சாலே மற்ற எல்லா ஃபங்க்ஷனுமே வந்து தெரிஞ்ச மாதிரி தான். ஸோ இதில் வந்து என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஃபங்க்ஷன் கீவேர்டு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்களா, அதுக்கப்புறம் வந்து அதோட நேம் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் பேரந்தசிஸ், அதுக்கப்புறம் வந்து கர்லி பிரேசஸ். பட் ஆனால் அனானிமஸ் ஃபங்க்ஷனில் வந்து என்ன இருக்கும், இது வந்து நார்மல் ஃபங்க்ஷனா. இப்போ வந்து அனானிமஸ் ஃபங்க்ஷனில் அனானிமஸ் ஃபங்க்ஷனில் என்ன இருக்கும் அப்படின்னா, நார்மலாக வெறும் இந்த ஃபங்க்ஷன் சில இடத்துல வந்து அந்த ஃபங்க்ஷன் கீவேர்டு மட்டும் போட்டுருவோம். ஃபங்க்ஷன் கீவேர்டு இந்த மாதிரி வந்து போட்டு போடுவோம். லைக் அனானிமஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னா நேம் இல்லாத, அனானிமஸ் அப்படின்றது நம்ம வந்து நேம் ஓகே இல்லாத ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவோம். நேம் இல்லாத ஒரு ஐடென்டிட்டி இல்லை, ஃபங்க்ஷன் வித்தவுட் நேம். ஓகே, நேம் இல்லை ஐடென்டி இல்லாத அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி தான் எங்கேயுமே வந்து நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கிரியேட் பண்ணோம், ஆனால் அதுக்கு நேம் எதுவுமே வைக்காமலே நம்ம கிரியேட் பண்ணோம். ஸோ யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணோம்னா, ட்ரெடிஷ்னலாக நம்ம நம்ம பழைய ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ இதில் என்ன பண்ணோம்னா, இந்த மாதிரி வந்து ஃபங்க்ஷன் கீவேர்ட் போட்டு அதோட நேம்லாம் போட்டு, இன்கேஸ் இப்போ நான் இந்த கோடை வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ண அப்படின்னு என்ன பண்ணேன், இந்த மாதிரி ஆட் எடுத்து நான் வந்து இங்கே வந்து கால் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி வந்து கால் பண்ணுவேன், ஆர்எல்ஸ் இந்த இதுக்கு மேலே நான் கால் பண்ணுவேன், ஏதோ ஒன்று பண்ணுவேன், இந்த மாதிரி மேலே கால் யா பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி கால் பண்ணோம் அப்படின்னா இந்த இதுக்குள்ளே இருக்க ஏதோ கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். பட் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நேமே இல்லை. இது நம்ம எப்படி கால் பண்ணோம்னு கேட்டால், நம்ம ஒரு கேஸுமே வந்து இந்த மாதிரி நம்ம இப்படியே போட்டு விட்டுற மாட்டோம். பிகாஸ் இப்போ இங்கே போடும்போது தெரியல, எரர் காட்டுதில்ல, இங்கே ஒரு ரெட் கலரில் காட்டுதில்ல. ஸோ இந்த மாதிரி போட்டு யா அப்படியே யா ஒன்று விட்டுற மாட்டோம். ஸோ ஒரு கேஸஸ்க்கு ஒரு மாதிரி யூஸ் பண்ணுவோம். அது எப்படி யூஸ் பண்ணோம்னா, இங்கே வந்து நார்மலாக இப்படி போட்டோம் இல்லையா, இதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி என்ன பண்ணோம்னா, ஒரு வேரியபிள் நம்ம அசைன் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்டு, வேறு எது வேணால் போட்டுக்கலாம். லெட்டு இப்போ ஆட் நான் போட்டுப்பேன், ஆட் ஈக்குவல் டு. ஸோ இந்த மாதிரி பண்ணால் ஓகே ஒரு வேரியபிளுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் ஸ்டோர் பண்ணுவோம். யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு வேரியபிளுக்குள்ளே ஒரு வேல்யூ தான் ஸ்டோர் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு 10 இந்த மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணுவோம். பட் ஆனால் இங்கே யா என்ன பண்ணுறோம்னா, நம்ம ஒரு வேரியபிளுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷனே நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஓகே ஒரு ஒரு கேஸ். ஸோ யூஸ்வலாக இப்போ அனானிமஸ் ஃபங்க்ஷன் வந்து நம்ம என்ன மாதிரி கேசஸ்க்குலாம் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஏதோ ஒரு நமக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் தேவை, ஆனால் அந்த ஃபங்க்ஷன் வந்து ஷார்ட் டைம் தான் தேவை அப்படின்னா நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒன்று என்னன்னா ஷார்ட் டைம் ஓகே யூஸ்டு ஃபார் ஷார்ட் டைம். நான் வந்து லாங் டைம் நான் யூஸ் பண்ண மாட்டேன், சும்மா ஷார்ட் டைம் கூட யூஸ் பண்ணேன். அண்ட் வந்து ஆர் என்னன்னா, நம்ம வந்து ஆர்கியூமெண்ட்டாக சில டைம் பாஸ் பண்ணல, ஆர்கியூமெண்ட்டாக வந்து பாஸ் பண்ணுறது, பாசிங் எஸ் ஆர்கியூமெண்ட், பாசிங் ஃபங்க்ஷன் as ஆர்கியூமெண்ட். ஸோ பாசிங் ஃபங்க்ஷன் as ஆர்கியூமெண்ட்னா யூஸ்வலாக சரி ஒரு சினாரி, இப்போ இந்த ஒரு ஃபங்க்ஷன் இருக்குல்ல, இந்த ஃபங்க்ஷனில் வந்து நான் வந்து இப்போ நம்1 நம்2 ஸோ இந்த மாதிரி போட்டேன். இப்போ இதில் வந்து நான் என்ன இங்கே இருக்கிறது வந்து பேராமீட்டர், நம்ம யூஸ்வலாக சொல்லுவோம் அந்த ஃபங்க்ஷனில் வந்து இங்கே இருக்கிறது யா வந்து யா பேராமீட்டர். அண்ட் வந்து இங்கே நம்ம ஏதாச்சும் ஒரு இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே பாஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நம்ம ஆர்கியூமெண்ட்னு சொல்லுவோம். ஆர்குமெண்ட் யா ஸோ வந்து இப்போ என்னன்னா, பாசிங் ஃபங்க்ஷன் as ஆர்குமெண்ட். ஸோ யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணோம், இங்கே வந்து ஏதாவது 5 4,6ன்னு ஏதாவது பாஸ் பண்ணணும். ஸோ நம்பர் பாஸ் பண்ணணும், ஆல்சோ ஏதாவது ஸ்ட்ரிங் ஏதாச்சும் நம்ம பாஸ் பண்ணணும்னு நினச்சா ஸோ இந்த மாதிரி தான் பாஸ் பண்ணணும். பட் ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, பாசிங் ஃபங்க்ஷன் as ஆர்குமெண்ட்னா இந்த இடத்துல நீங்கள் ஃபங்க்ஷனே ஒரு ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணலாம். லைக் இந்த இடத்துல வந்து ஏதாவது ஓகே ஒரு ஓகே ஃபங்க்ஷன் நேம் நம்ம ஒரு நியூவாக ஒரு ஃபங்க்ஷன் ஏதோ கிரியேட் பண்ணி அந்த ஃபங்க்ஷன் நேம் தூக்கிட்டு வந்து இங்கே ஏதாவது சப்ராக்ட்னு ஏதோ போகலாம். சப்ராக்ட் சப்ராக்ட் ஏதாவது ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா, இன் கேஸ் நான் சொல்கிறேன், ஏதோ ஒரு ஓகே ஃபங்க்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனே நம்ம வந்து ஆர்குமெண்ட்டாக வந்து பாஸ் பண்ணலாம். ஸோ அதுவுமே வந்து ஒரு கேஸ். ஸோ அப்போ ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த இந்த ஃபங்க்ஷன் வந்து எதுக்குள்ளே ஸ்டோர் ஆகிருக்குன்னா num2க்குள்ளே போய் ஸ்டோர் ஆகிருக்கும். அப்போனா என்ன சினாரியோ, அப்போனா வந்து இது ஒரு வேரியபிளுக்குள்ளே ஸ்டோர் ஆகுது அப்படின்றது அர்த்தம். ஸோ இப்போ இந்த இடத்துல 4ன்றது என்னன்னா, இந்த num1க்குள்ளே ஸ்டோர் ஆகும். ஸோ அப்போ num1ன்றது ஒரு வேரியபிளுக்குள்ளே இந்த 4 ஸ்டோர் ஆகுது. அப்போ இந்த இடத்துல நான் ஒரு ஃபங்க்ஷன் பாஸ் பண்ணுறேன்னா அது எங்கே ஸ்டோர் ஆகும்னா இந்த num2ன்ற நம் டூ வேரியபிளுக்குள்ளே ஸ்டோர் ஆகும். அப்போ நான் எப்படி இதை யா கால் பண்ணணும்னா, இந்த num2 எடுத்து நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, இங்கே எங்கே வேணுமோ நான் அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி வந்து கால் பண்ணிப்பேன். ஸோ யூஸ்வலாக சப்ராக்ட்டுக்கு நம்ம எப்படி இந்த கர்லி பிரேசஸ் போட்டு நம்ம கால் பண்ணுவோம், அது மாதிரி இப்போ இதுக்குள்ளே ஸ்டோர் இருக்கனால இந்த num2 வச்சு நான் கால் பண்ணுவேன். அப்போ என்னன்னா, இப்போ இங்கே வந்து நான் இப்போ அனானிமஸ் ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த அனானிமஸ் ஃபங்க்ஷனை ஏதோ ஒரு வேரியபிள் லைக் இந்த மாதிரி போட்டாலுமே லைக் ஒரு வேரியபிள் ஸ்டோர் ஆகுதா, இல்லை நான் டேரெக்டாகவே வந்து ஒரு ஃபங்க்ஷனை வந்து ஒரு வேரியபிளுக்குள்ளே ஸ்டோர் பண்ணுறேன், அந்த ஸ்டோர் பண்ண வேரியபிள் நான் டேரெக்டாக அந்த வேரியபிளில் நான் டேரெக்டாக வந்து இந்த மாதிரி கால் பண்ணுவேன்.
இல்லை நாலு பிளான் இல்லை எனக்கு இந்த வேரியபிள் நான் வேறு ஏதாவது ஸ்டோர் பண்ண அப்படின்னாலுமே நான் ஆட் இஸ் ஈக்குவல் டு நான் வேறு ஏதாச்சும் கூட ஸ்டோர் பண்ணிட்டு போயிடுவேன் 10 ஸ்டோர் பண்ணிட்டு போயிடுவேன். ஸோ தட் இப்போ என்ன இருக்கும், இந்த ஃபங்க்ஷன் வந்து போயிடுமா. ஸோ லைக் டெம்பரவரியாக நான் ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு வேரியபிள்குள்ளே வச்சு நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வேணான்ற கேசஸ்ல நான் ஆட் இருக்குள்ள நான் ஏதாச்சும் ஒரு நம்பரோ இல்லை ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரிங்கோ நான் ஸ்டோர் பண்ணிட்டு போயிடுவேன். ஸோ தட் இந்த ஃபங்க்ஷன் வந்து போயிடும். பட் ஆனால் இந்த மாதிரி கிரியேட் பண்ண இந்த ஃபங்க்ஷன் வந்து போகுமான்னு கேட்டால் போகாது. இந்த மாதிரி கிரியேட் பண்ணால் எக்ஸாக்டாக இந்த சப்ராக்டுக்குள்ளே இந்த ஃபங்க்ஷன் தான் இருக்கும். ஸோ வந்து அதை சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தான். ஸோ நான் ஏதாச்சும் ஒரு சினாரியோ நம்ம போடுவோம். ஓகே நம்ம லேட்டாக ஓகே நான் அதை போடுறேன். இப்போ நான் இது எடுத்துறேன். இதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் நம்ம கமெண்ட் பண்ணிடுவோம். இதெல்லாம் வந்து பழசு. இதெல்லாமே வந்து ஆடு. ஓகே ஆட் நான் வந்து இங்கே கால் பண்ணுறேன். அண்ட் வந்து இதுக்குள்ளே நம்ம ஏதாச்சும் ஒரு கன்சோல் டாட் லாக் அது சஜஸ்ட் பண்ணல அப்படின்னா நான் சொல்லியிருக்கேன். இந்த இது கண்ட்ரோலையும் ஸ்பேஸையும் கிளிக் பண்ணோம் அப்படின்னா சஜஸ்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதோ CON டைப் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக சஜஸ்ட் பண்ணலாம். இப்போ இன்கேஸ் நான் வேற எங்கேயாவது டெஸ்ட் பண்ணிட்டேன், ஸோ திரும்பி இங்கே டெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா சஜஸ்டே பண்ணாது. ஸோ பிளாங்காக அப்படி காமிச்சிருக்கும். அந்த டைம்லனா கண்ட்ரோலையும் ஸ்பேஸையும் கிளிக் பண்ணோம் அப்படின்னா சஜஸ்ட் பண்ணும். ஓகே கண்ட்ரோல் அண்ட் ஸ்பேஸ் ஸோ கிளிக் பண்ணோம்னா சஜஸ்ட் பண்ணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இப்போ நான் இங்கே ரன் பண்ணுறேன். நான் அதை எங்கேயும் ரன் பண்ணுவேன். ஸோ ரன் பண்ண அப்படின்னா ஹலோ வேர்ல்ட் பிரிண்ட் ஆயிடுச்சு. பிகாஸ் ஏன்னா இது நான் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே போட்டேன், அந்த ஃபங்க்ஷன் ஒரு வேரியபிளுக்குள்ளே நான் வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ இன்கேஸ் இப்போ நான் ஆடை வந்து பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னாலுமே அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றது கூட இப்போ வெளியே வந்துட்டு நான் என்ன பண்ணேன்னா கால் பண்ணல. இப்போ நான் கால் பண்ணாமல் என்ன பண்ணேன், டேரெக்டாக வந்து சும்மா நான் எப்பயும் ஒரு வேரியபிள் நான் எப்படி பிரிண்ட் பண்ணுவேன், நம்ம யூஸ்வலாக வேரியபிள் ஏதாவது A= 10 போட்டால் பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இப்போ நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ பிரிண்ட் பண்ணாலுமே அது என்னன்னா அதுக்குள்ளே வந்து என்ன இருக்குது, அதுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஆடுன்ற ஒரு ஃபங்க்ஷன் வந்து இருக்குது. லைக் ஆடு அதுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்றது இருக்கும். இல்லை இன்கேஸ் வந்து இப்போ நான் ஆட் ஈக்குவல் டு 10 ஸோ 10 போட்டோம் அப்படின்னா இப்போ 10 செய்யணும். ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்து போயிடுச்சு. ஃபங்க்ஷன் வந்து இப்போ டெம்பரரியாக அந்த இடத்துல வந்து ஷார்ட் டேர்மில் இருந்திருக்கும், ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் நான் 10 மாற்றி நான் மட்டும் அது வேரியபிளாக யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். பட் இன்கேஸ் ட்ரெடிஷனல் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா அது ஃபிக்ஸடாக அதிலே தான் இருக்கும். நான் அதுக்கப்புறம் அது எப்படி நான் வேரியபிளாக நான் மாற்ற முடியாதுல்ல. ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு யூஸ் கேஸ். ஸோ வந்து நார்மலான ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். அண்ட் வந்து இப்போ நம்ம நார்மலாக இப்போ கிரியேட் பண்ணுறோம். லைக் இப்போ சில டைம் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா சில கேஸஸில் ஃபங்க்ஷன் தேவை. ஓகே இது வந்து ஒரு கேஸா. ஓகே நான் புதுசாக இன்னொன்று கிரியேட் பண்ணுறேன். இப்போ என்னன்னா இப்போ சில கேஸஸில் வந்து எப்படின்னா ஒரு ஒரு ஃபங்க்ஷன் வந்து நமக்கு ஏதாவது எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபங்க்ஷன் இப்படி இருக்கா, இப்படி இருக்க ஃபங்க்ஷனை வந்து இப்போ நம்ம நார்மலாக வந்து எரர் மாதிரி காட்டுதில்ல. இதை வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ண வைக்கலாம். எனக்கு இந்த டைம்லேயே நான் எது வேரியபிளையும் நான் லைக் ஏதோ ஒரு வேரியபிளையும் நான் போடக்கூடாது. பட் ஆனால் இது எக்ஸிக்யூட் ஆகணும் என்ன பண்ணலாம், இதை வந்து ஓவராலாக இப்படி ரேப் பண்ணலாம். அப்படி ரேப் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து இந்த மாதிரி போடலாம். ஸோ இது என்ன ப்ரோ ஓவராலாக வந்து ஏதோ லைக் இப்போ நார்மலாக இந்த மாதிரி நம்ம போடுவோம். ஸோ இது என்ன ஓவராலாக ஒரு ப்ராக்கெட் வந்து போட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி போடுறோம் அப்படின்னா இதுக்கு பேர் என்னென்னா IIFE அப்படின்னு சொல்லுவோம். IIFEனா என்னென்னா இமீடியட் இன்வோக்டு ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன் IIFE. ஸோ இது வந்து என்ன இமீடியட் இன்வோக்டு ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன். ஸோ இது என்ன சொல்லணும்னா நம்ம இமீடியட்டாக எனக்கு இந்த அனானிமஸ் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, ஸோ அதை வந்து இப்போ நம்ம இமீடியட்டாக நான் அதை கால் பண்ணணும். லைக் இந்த மாதிரி தான் நான் கிரியேட் பண்ணலாம், வேரியபிளே இது ஸ்டோர் பண்ணல. பட் ஆனால் எனக்கு இமீடியட்டாக வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா அந்த டைமில் என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி வந்து கிரியேட் பண்ணி நம்ம போடலாம். இந்த மாதிரி கிரியேட் பண்ணிட்டு கன்சோல் லாக் அதில் வந்து இப்போ ஹலோ வேர்ல்டுன்னு போடுறேன். இதெல்லாம் நான் வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ 10 is not a function. எங்கே இருக்கு ஹலோ வேர்ல்டு நான் வந்து இதில் நம்ம வந்து இதில் HTML போட்டால் மேபி காட்டும். இதில் சம்திங் யூஸ்வலாக இதில் ரன் பண்ணாலே எரர் தான் காட்டுது. டெக்ஸ்டோட HTML
மற்றது எல்லாமே கமெண்ட்ல தான் இருக்கு. ஸோ இது ப்ராப்ளம் இல்லை. ஸோ இதுவுமே கரெக்டாக தான் இருக்கு. ஐ மீன் ஐ திங்க் லாஸ்ட்ல இருக்க இது. ஆமாம், இது வந்து ஆக்சுவலி இது வரும் தான், இமீடியட் இன்வோக் எக்ஸ்பிரஷன். பட் ஆனால் இந்த இதுக்கு எப்படி எரர் காட்டுறதுல வெயிட் பண்ணலாம். ஆக்சுவலி அதுதான் வந்து கரெக்டான ஒன்று. இதோ இந்த சின்டாக்ஸ். ஸோ இதே தான் எக்ஸாக்டாக நான் போட்டிருக்கேன். பட் ஆனால் எனக்கு Yeah. சம்திங் ஏதோ எரர் காட்டுது. சேம் ஃபங்க்ஷன் போட்டேன், அதுக்குள்ளே சேம் இதே தான் போட்டிருக்கேன். இல்லை இந்த இதுக்கா? Maybe on the space. மேபி அந்த ஸ்பேஸ்க்காக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இல்லை அப்பயும் அதே தான். இமீடியட் வேல்யூ இட்ஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ஓகே, நம்ம சரி இதையே காப்பி பண்ணி பார்ப்போம். இப்போ எப்படி வருது? ஓகே, இதே ஓகேயா? இல்லை பழைய அவுட்புட்டே காட்டுதானே. எனக்கு வந்து சிஸ்டமில் ப்ராப்ளமா என்னதுல பழைய அவுட்புட் இதை காட்டுதா? இது இருக்குனால தான் இஷ்யூவா? ஓ, அது லாஸ்ட் டைம் மேலே இருந்ததால தான் இஷ்யூ. ஓகே Okay. ஃபைன், இது ட்ரை பண்ணுவோம். ஓகே ஃபைன். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் நம்ம என்னமோ ப்ராப்ளம் பண்ணியிருக்கோம். ஓகே, ஓப்பன் க்ளோஸ். சரி, இதில் என்ன ப்ராப்ளம்? இது நல்லா தானே இருக்குது. இமீடியட் வேல்யூஸ் உள்ள இங்கே. ஓகே, இது நம்ம இந்த இதை போட்டு க்ளோஸ் பண்ணோம். ஐ திங்க் ஸோ. ஸோ இது வந்து இதோட ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். யூஸ்வலாக சொல்லியிருந்தேன் இந்த செமிகோலன் அப்படின்றது அந்த எண்ட் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற மாதிரி. ஸோ தட் வந்து Okay. இது Okay. இது அப்படியே Okay. இந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்து என்ன நினச்சிக்கிச்சுன்னா, இது வந்து லைக் இது அப்படியே கண்டினியூஷனாக இருக்கு போல அப்படின்ற மாதிரி இது நினச்சிக்கிச்சு. Okay. ஸோ தட் வந்து நம்ம இதை வந்து எண்ட் பண்ணுறோம். ஸோ அவ்வளோதான் ப்ராப்ளம். ஆக்சுவலி இதுதான் கரெக்டான சின்டெக்ஸ். Okay. நம்ம இதை ஹலோ வேர்ல்டு ஒன்னு வச்சுக்கலாம். ஸோ தட் எது பிரிண்ட் ஆகுதுன்னே தெரியல. இவ்வளோ நாள் இது ஏதோ பிரிண்ட் ஆகிட்டு இதுதான் எரர் வந்துட்டு இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா இந்த இடத்துல ப்ராப்ளம். ஸோ இது வந்து கால் ஆயிருக்கு. ஸோ இது வந்து செகண்ட் கேஸ், இமீடியட் இன்வோக் ஃபங்க்ஷன் செகண்ட் கேஸ். அதுக்கப்புறம் நம்ம எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டால், நம்ம ஈவெண்ட் லிசனர்ஸில் வந்து யூஸ்வலாக வந்து யூஸ் பண்ணி பார்த்தோம். ஐ மீன் இது வரைக்கும் நம்ம அங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ தட் வந்து அதை நான் சொல்கிறேன். ஈவெண்ட் லிசனர் எங்கே யூஸ் பண்ணால் நம்ம ஆல்ரெடி நம்ம ஆட் ஈவெண்ட் லிசனர் அப்படின்றதே ஒரு ஃபங்க்ஷன். பிகாஸ் ஏன்னா இந்த மாதிரி ஒரு வேர்டை போட்டு நம்ம வந்து சைடில் வந்து என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி கர்லி பிரேசஸ் வந்து போடும். பட் இதில் என்ன பாஸ் பண்ணணும் கேட்டால், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணணும். இந்த கிளிக் அப்படின்ற ஸ்ட்ரிங் வந்து பாஸ் பண்ணணும். ஸோ இது நம்ம எப்பயும் தெரியும். ஸோ Yeah. நம்பர் ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணணும். ஸோ அதனால் வந்து ஒரு ஃபங்க்ஷனில் வந்து ஆர்கியூமெண்ட்டாக வந்து ஸ்ட்ரிங்கு பாஸ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பட் ஆனால் அதுக்கப்புறம் நம்ம செகண்டாக நம்ம என்ன பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து பாஸ் பண்ணுறோம். ஸோ அப்போவே வந்து நான் சொல்லியிருந்தேன், இங்கே ஒரு ஃபங்க்ஷன் வந்து நம்ம பாஸ் பண்ணுறோன்றது. ஸோ இது என்னன்னா, இதுவுமே வந்து ஒரு அனானிமஸ் ஃபங்க்ஷன் தான் அது. ஸோ இந்த ஏன்னா பிகாஸ் இந்த Okay. இடத்துல வந்து அவங்க வந்து ஒரு கேஸ் எழுதியிருப்பாங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து பேராமீட்டர்ல வந்து இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்து இருக்கணும். ஸோ பிகாஸ் என்னன்னா இந்த ஸ்ட்ரிங்கை வச்சு Okay. நான் இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த இருக்க கோட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் நம்ம முன்னாடி நான் சொல்லியிருந்தேன், ஒரு நியூஆர் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி அந்த ஃபங்க்ஷனோட நேம் டேரெக்டாக கூட இங்கே பாஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். நம்ம ஆனால் அது நம்ம இன்டென்ஷனாக கேட்டால் கிடையாது. லைக் அந்த மாதிரி ஒரு நியூஆர் கிரியேட் பண்ணி வேற எங்கேயும் யூஸ் பண்ண போகல, இங்கே ஒரு இடத்துல மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம்னா நம்ம டேரெக்டாக இந்த மாதிரியே போடுவாங்க. நான் சொல்லியிருந்தேன் முன்னாடி நம்ம Okay. எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி ஃபங்க்ஷன் தான் போடணும் அவசியம் இல்லை. நம்ம நினச்சா வந்து ஃபங்க்ஷன் நம்ம தனியாக கூட எழுதிட்டு அதோட நேம் மட்டும் நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். லைக் ஆடுன்னு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆடை வந்து நம்ம வேற எங்கேயாச்சும் கூட கிரியேட் பண்ணிட்டு
ஓகே. இந்த மாதிரி கிரியேட் பண்ணிட்டு போகலாம். பட் ஆனால் இது எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னன்னா ஃபங்க்ஷன் தான் எக்ஸ்பெக்ட் பண்ண தவிர அது வந்து நம்ம இந்த மாதிரி அனானமஸ் ஃபங்க்ஷன் தான் போகணுமான்னு கிடையாது. பட் ஆனால் இந்த கேஸில் நம்ம ஏன் அனானமஸ் ஃபங்க்ஷன் போடணும், இந்த இடத்துல நம்ம ஷார்ட் டேர்மில் நம்ம இங்கே மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நம்ம வெளியே எதுவும் நம்ம பிகாஸ் கிளிக் பண்ணால் இது எக்ஸிக்யூட் ஆகணும் யூஸ் பண்ண போகிறோம். பட் அந்த இடத்துல மற்ற இடத்துல எல்லாம் யா. நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஸோ தட் வந்து இந்த இடத்துல அந்த அனானமஸ் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருப்பான். ஸோ இந்த ஷார்ட் டேர்மில் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கான இது வந்து ஸோ இது மட்டும் தான் யூஸ் பண்ணாலும் கேட்டால் இது வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்தனால நான் இது சொல்லியிருக்கேன். பட்னா இதுக்கப்புறமா எது யூஸ் பண்ணால் கால் பேக்குன்ற ஒரு விஷயத்தில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து ப்ராமிஸ்னு ஒரு விஷயத்தில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஓகே. அசிங்க் அவைட்டில் இருக்கும், அசிங்க் அவைட். அதுக்கப்புறம் வந்து இந்த செட் டைம் அவுட்டுன்னு ஒன்று, செட்டு டைம் அவுட். அப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து க்ளோஷர்னு ஒரு கான்செப்ட் வரும். ஸோ அது எல்லாமே ஒரு அட்வான்ஸான கான்செப்ட். ஸோ இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணும். பட் ஆனால் அது அந்த டைமில் நமக்கு தெரியாது இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூட. ஸோ அதனால வந்து இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸான டாபிக், இதெல்லாம் பேசிக்கான டாபிக்ஸ் வந்து யூஸ் ஓகே. பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் மெயினாக என்னன்னா ஆரோ ஃபங்க்ஷன் ஒரு இதில் வந்து யூஸ் பண்ணுவோம். ஆரோ ஃபங்க்ஷன் அது வந்து பேசிக்கான ஒரு இது இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம அது பார்ப்போம், ஆரோ ஃபங்க்ஷன் என்னென்னு பார்ப்போம். ஸோ பேசிக்காக ஏன்னா அனானமஸ் ஃபங்க்ஷன் பார்த்துட்டு ஆரோ ஃபங்க்ஷன் பார்த்தா வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ தட் நான் அனானமஸ் ஃபங்க்ஷன் ஓகே. வந்து ஸ்டார்டிங்கில் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இதுவே ஓகே. வந்து போகணும். ஸோ இதுக்கப்புறம் வேற எங்கேயாச்சும் நம்ம வந்து அனானமஸ் ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா நம்ம அதுக்கப்புறம் வந்து அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து பார்ப்போம்.